இன்றைக்கி வியாழக்கிழமை லஞ்ச் என்ன வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சிவராத்திரி ஸ்பெஷலாக வந்து என்ன நடக்குதுன்னா அங்கங்கே வந்து பிரசாதம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஜாராவும் அவங்க அப்பாவும் போய் வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் நமக்கு வேறு லஞ்ச் கொண்டு வந்துடுவாங்களா, அதுவும் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்ன கொடுத்தாங்க அப்படின்னா தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், அப்புறம் பொங்கல் கொடுத்துருந்தாங்க. மெயினாக வந்துட்டு எனக்கு பிடிச்சது வந்து இந்த தக்காளி சாதம் தான். சரி அதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே நம்ம லேட் ஆகும்னு பார்த்தா ஜாரா தான் பரிமாறுவேன்னு ஒரே ராவடி. நமக்கு எப்பயுமே ரெகுலராக சாம்பார் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து சுரக்காய் போட்டிருந்தாங்க, ரசம் இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. அது வந்து மீதி வச்சு நைட்டு தான் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன சைடிஷ் கொடுத்துருக்காங்கன்றத எனக்கு ரொம்ப ஆர்வம். கீரை கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். கீரைலாம் ஆஞ்சு செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி. இந்த என்னென்னா வெங்காய போண்டா கொடுத்துருந்தாங்களா, எனக்கு வேணும் இங்கே ஒருத்தி. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் வாங்கிக்கிட்டா. தயிர் சாதமும் வடையும் ஜாரா சாப்பிட்டுக்கிட்டா. மீதியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரைச்சி ஊற்றின தேங்காய் குழம்பு மீதியோட முடிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் இப்படி தான் இருந்துச்சுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட்